இங்க கிராமத்துல இருக்க சுந்தரின்ற பொண்ணுக்கு சிட்டில இருக்க ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுமே மேரேஜ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தென் ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ட்ரீட்டுக்காக வந்திருக்காங்க. நல்லா சமைச்சு வைன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுமே சமைச்சு வைக்கிறா. அப்ப சாப்பிடும்போது இவங்க மேனேஜர் இந்த பொண்ணு தப்பா பார்க்கறா. இந்த பொண்ணு உள்ள போனதுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க ஒய்ஃப் ரொம்ப செம்மையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறா. அதை கோவப்பட்டு அவங்க மேனேஜரே திட்டி விட்டுறான். ஆனா அடுத்த நாள் வேலைக்கு போறான். பார்த்தா இவனை வேலையை விட்டே தூக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட ஒய்ஃபுமே ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. தென் வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியும் போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு வேலையும் கிடைக்காம ரொம்பவும் கடுப்பாகிறான். ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு மேலேயே கோவப்பட்டு உன்னை ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அதனால தான் எனக்கு கஷ்டமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை அடிச்சிடறான். ஸோ இந்த பொண்ணு அவங்க அப்பா கால் பண்ணி ஜாதகத்தை கேட்கறா. அவருமே கொடுத்து அனுப்புறாரு. தென் இந்த ஜாதகத்தை கொண்டு போய் சாமியார் கிட்ட பாக்குறாரு. அவரும் பார்த்துட்டு இந்நேரம் உங்க புருஷனுக்கு வேலையே போயிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும்னா இதெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. நீ யாருக்குன்னா அஃபேர்ல இருக்கணும். அப்பதான் உங்க புருஷன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருவான்னு சொல்றாரு. அதை கேட்ட இந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காரு. இவளுமே என்னாச்சுன்னு கேட்கறா. அவருமே உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா இப்படிதான் நடக்கும். அடுத்த வேலை சோத்துக்கு நான் என்ன பண்ணுது, அதனால தான் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையை திட்டி விட்டுறாரு.